ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன லன்ச் மெனுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. நான் வந்து லஞ்சுக்கு என்ன குக் பண்ணிட்டு இருக்கேன்னா சிக்கன் கிரேவி வச்சு முட்டைக்கோசு, அப்புறம் வந்துட்டு கேரட், அதுக்கப்புறம் நம்ம காளான் இது மூணும் போட்டு ஒரு கூட்டு பண்ணியிருக்கேன். ஸோ அது எப்படி பண்ணலாம் சொல்லிட்டு நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன். சிக்கன் கிரேவி வந்துட்டு ரொம்ப ஈஸி டிப்ஸ் தான். எப்படி பண்ணேன்னா, இன்னைக்கு நான் தேங்காய் எண்ணெயும் கொஞ்சம் ஆலிவ் ஆயிலும் எடுத்துக்கிட்டு சிக்கனை வந்து டைரெக்டாகவே இதில் எண்ணெயில் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டேன். என்னால் வீடியோ எடுக்க முடியல, சாரி. நான் நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு கரெக்டாக அது வீடியோ எடுத்து காமிக்கிறேன். டைரெக்டாகவே ஆயிலில் வந்து நல்லா சிக்கனை வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு லைட்டாக சால்ட் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் மெயினாக இன்னைக்கு யூஸ் பண்ண மசாலா என்னென்னா காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் மல்லிப்பொடி வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். சீரகப்பொடி 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சப்பொடி ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மசாலாவில் வந்து மெயினாக எடுத்துக்கிட்டு இந்த மசாலா மட்டும்தான். அதை வந்து சிக்கன்லேயே போட்டு நல்லா வந்து வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பிள்ளைங்க சாப்பிட்றதுனால ஒரே ஒரு பீஸ் வந்து உருளைக்கிழங்கு வெட்டி போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். நான் தண்ணி அதிகமாக ஊற்றலை. இன்றைக்கி நான் கொஞ்சம் ஆயிலேயே தான் அதை கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக கொஞ்சம் தான் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். தக்காளியுமே வந்து ஒரு ஒரு சின்ன தக்காளி தான் போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளியும் நான் ரொம்ப போடல. நல்லா அதாவது ரொம்ப தண்ணியாக நான் கிரேவி பண்ணல, கொஞ்சம் திக்காக தான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். மசாலா வந்து சிம்பிள் மசாலா தான். இப்போ தான் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணேன், அவ்வளோதான். கொஞ்சம் தண்ணி நான் ரொம்ப ஆட் பண்ணல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் குழம்பு மசாலான்னு ஒன்று இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். உரப்புன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெட் சில்லி பவுடரில் இருக்கிற ஸ்பைஸ் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்னைக்கு போட்டிருக்குது. ஏன்னா கிட்ஸும் சாப்பிடணுன்றதுனால நான் ரொம்ப மிளகா போடல ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் சிக்கன் தான் இன்னைக்கு பண்ணியிருந்தேன். அதுவுமே வந்து பிரஸ்ட் சிக்கன் மட்டும் ஏன் எடுத்தேன்னா நல்லா ஃபில்லிங்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் சாப்பிட்டாலே வந்து ரொம்பவே ஃபில்லிங்காக இருக்கும். அதான் பிரஸ்ட் சிக்கன். இங்கிட்ட பார்த்தீங்கன்னா முட்டைக்கோஸ், கேரட் போட்டு காளான் போட்டு இது ஒரு கூட்டு. இதில் நான் என்ன வந்து ஸ்பெசிஃபிக்காக ஆட் பண்ணியிருந்தேன்னா கொஞ்சம் மில்க் ஆட் பண்ணியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அது போக நம்ம நார்மலாக தாளிக்கிற மெத்தட் தான். எண்ணெய் போட்டு கடுகு, சீரகம், அதை டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வெந்துருச்சு. கடுகு, சீரகம், கருவேப்பிலை போட்டுட்டு நார்மலாக நம்ம தாளிக்கிற ஸ்பைசஸ் மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சப்பொடி கொஞ்சம், சீரகப்பொடி கொஞ்சம், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் லைட்டாக போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவும் போடலை. ஏன்னா குழம்பு கொஞ்சம் ஸ்பைஸு, நம்ம ரெட் சில்லி ஸ்பைஸ் கொடுக்கும். அதனால இது கொஞ்சம் பிள்ளைங்க சாப்பிட்றதுனால ஸ்பைஸ் போடல ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் லைட்டாக பால் ஊற்றி கொஞ்சம் தண்ணியும் ஊற்றி காயை வந்து வேக வச்சுட்டு நல்லா காய் வெந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். சைட் பை சைடில் பார்த்தீங்கன்னா சிக்கன் குழம்பும் சூப்பராக, சிக்கன் குழம்புல ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். என்னதான் சிக்கன் வந்து ரெடி ஆனோன்னு ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்துட்டு அதுக்கு டைம்லாம் பார்க்குறது இல்லை. நல்லாவே சாஃப்ட் ஆகிற வரைக்கும் அரிசாமல் ஒரு பக்கம் சிம்மில் போட்டு விட்டுட்டேன், வெந்துட்டு இருந்துச்சு. சைட் பை சைடில் வந்து வெஜ்ஜும் வந்து ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். சைடில் இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து மசாலா ஐட்டம் ஸ்பைசஸ் எல்லாம் வச்சுருப்பேன். ஸோ அது வந்து நம்ம அடுப்பில் உள்ள தீ போயிடாமல் இருக்கிறக்காண்டி சுற்றி இந்த இதை வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஃபாயில் மாதிரி இருக்கு இல்லையா, அது வந்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதான் காமிச்சேன். அதுக்கப்புறம் பிள்ளைங்களுக்கு வந்து நைட்டுக்கு ஒரு ஆளுக்கு தோசை, ஒரு ஆளுக்கு சப்பாத்தி, ஒரு ஆளுக்கு ரைஸ்ன்னு சொல்லிட்டு டின்னருக்கும் வந்து சைட் பை சைடில் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட். இங்கிட்டு தோசை ஊற்றிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மாவு, சப்பாத்திக்கு மாவு பிணையறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ தோசை ஊற்றிட்டு சைட் பை சைடில் வந்து சப்பாத்திக்கு மாவும் பிணைஞ்சு வச்சுட்டேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 2 தோசை போட்டு ஒரு ஆளுக்கு தோசை எடுத்து வச்சாச்சு. அங்கிட்டு ஒரு ஆளுக்கு ரைஸ் எடுத்து வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்டுக்கு சப்பாத்தி போட்டுட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ
ஸோ இன்னைக்கு சப்பாத்தி வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கீ சப்பாத்தி போட்டேன். ரொம்பவே சூப்பர் சாஃப்ட்டா வந்துருந்துச்சு. ஸோ எல்லா வேலையும் முடிச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். டின்னர் எல்லாம் முடிச்சுட்டு டின்னருக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆ பாத்திரம்லாம் மீதி இருந்த எல்லாம் கழுவி வச்சுட்டு, வேலையெல்லாம் முடிச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுல வந்து ஒரு விஷயம் என்னன்னா, சப்பாத்தி போட்டுட்டு நம்ம வந்து அப்படியே இருக்கணும். நம்ம லேட்டா தான் சாப்பிடுறோமோ, அப்படியே சும்மா பாக்ஸ்ல எடுத்து வைக்கிறது, ஹாட் பாக்ஸ்ல எடுத்து வச்சா கூட அப்படியே தண்ணி படிஞ்சு அப்படியே ஒரு மாரி ஆயிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால நான் என்ன பண்ணுவேன்னா, அலுமினியம் ஃபாயில் விப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்க. ஸோ அந்த அலுமினியம் ஃபாயில் வாங்கி, அதுல வந்து அப்படியே ரேப் பண்ணி வச்சுருவேன். நீங்க பார்த்தீங்கன்னா நம்ப மாட்டீங்க. அப்படியே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே சூடான்னு சொல்ல முடியாது. பட் சாஃப்ட்னஸ் வந்து அப்படியே இருக்கும். தண்ணியும் உள்ள இறுகாம அப்படியே நல்லா சாஃப்ட்டாவே இருக்கும். அடுத்து லைட்டா எடுத்து சுட வச்சு குடுத்தாலே போதும். ஸோ இந்த மாதிரி வந்து நல்லா ரேப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்களும் இந்த மாரி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாரி என்னோட குக்கிங் ரொட்டீன்ஸ் எல்லாம் பார்க்கணும்னா, மறக்காம என் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுவரைக்கும் பாய் ஃப்ரம் பஸ்மி.